மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அற்புதமான மாதம். இந்த அற்புத மாதத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்கள் உங்களுக்கு சேருவாங்க. மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட நல்ல விதமா பழகுவாங்க. நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டு பண்ணும். நீங்க நினைச்ச காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்ல ஒரு விஷயம் ஒருவரை நம்பி செய்றீங்கன்னா அதுவும் நல்லா நடக்கும். உங்களுக்கும் உங்க தாய்க்கும் நல்ல உறவுகள் உண்டு பண்ணும். உங்களுடைய உணர்வை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய உணர்வை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய குழந்தைகள், உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தா உங்க குழந்தைகளுடைய ஒரு விஷயங்கள் நல்லதா இருக்கும். குழந்தைகளுக்கு ஜாக்கிரதையான ஒரு அமைப்பை கொடுக்கணும். என்ன அப்படின்னா கீழே விழுகிறது, சில அடிபடுறது எல்லாமே இந்த காலம் மாசம் உங்களுக்கு உண்டு பண்ணும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அனாவசியமாக செலவுகள் செய்யாதீர்கள். ஏன்னா இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது முட்டாள் தினங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயமா கொண்டு போயிடுவாங்க. அப்போ இந்த ஏப்ரல் மாசத்தை ஒருவரை நம்பி ஒரு பணப்புழக்கத்தை போடாதீங்க. டக்குன்னு மூட நம்பிக்கையா ஒரு விஷயத்தை நம்பி ஏமாறாதீங்க. இதுவே நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள். நீங்க ஒரு மலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க செம்பங்கி, உங்களுக்கும் செம்பங்கி பூ ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அது கூட நீங்க அரளிப்பூ எடுத்துக்கோங்க. அரளி என்பது தெய்வ சக்திகள் நிறைந்த ஒரு பூ. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அமானுஷ்யங்கள்லேருந்து உங்களையே காத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பூவுக்கு உண்டு. நீங்க ஏதாவது கோயிலுக்கு போனா அந்த மலர்களால் அர்ச்சனை செய்யறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நீங்க அடிக்கடி திருச்செந்தூர் போகிறது உங்களுக்கு நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதிர்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க பயன்படுத்துறதுக்கு நான் சொல்ற வழிமுறையை நீங்க செஞ்சா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க யார்கிட்டயும், அது பெண்கள் கிட்ட சண்டை போட மாட்டாங்க. பெண்களை வற்புறுத்த மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. அது இவங்களுக்கு இயற்கையான ஒரு குணங்கள் கொண்டது. கடிஞ்சு பேச மாட்டாங்க. அவங்க ஒரு செகண்ட்ல எல்லாமே மறந்துடுவீங்க. அப்ப இந்த ஏப்ரல் மாசமும் இதே வழிமுறை தான். நான் இந்த மலர்கள் கொண்டு பூஜிக்கும் போது நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு.